கொழும்பில் முன்னணி சகோதரமொழி பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கற்று வரும் 3 மாணவர்களை அத்துமீறல் செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கி துன்புறுத்திய சம்பவம் தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் இம்மாதம் 4ஆம் திகதி இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் அதிபர் ஆசிரியர்களிடம் முறைப்பாடு செய்த போதிலும் கூட இவ்விடயம் தொடர்பில் இத்தனை நாட்கள் கடந்தும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் காங்கேசன்துறை நகை கப்பல் சேவை. நாகை மற்றும் யாழ் காங்கேசன்துறைக்கிடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்றும் சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட கெஹல்பத்ர பத்மேவின் சொத்து. கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் கெஹல்பத்ர பத்மே என்ற பாதாளோக குற்றவாளியின் 50 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சொத்துக்கள் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கில் கைப்பற்றிய போதைப் பொருட்கள். தெற்கு கடற்பரப்பில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு போதைப் பொருள் தொகையை இந்நாட்டிற்கு கடத்தியவர்கள் தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்து இந்நாட்டில் பாரியளவு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் தேவுந்துர பிரதேசத்தில் வசித்து வந்த செஹான் சத் சர அல்லது தெஹிபால மல்லி மற்றும் அவருடைய சகோதரரான துஷான் நெத்சர அல்லது கலு மல்லி ஆகியோர் தொடர்பில் இவ்வாறு சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெலிகம பிரதேச தலைவர் படுகொலை. வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பாக தகவலறிந்த எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகஸ்டர் ஊட்லர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடாக சந்திப்பில் இன்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். கப்பல் துறை பகுதியில் கத்திக்குத்து. திருகோணமலை சீனக்குடா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கப்பல் துறை பகுதியில் கத்திக்குத்துக்கு இலக்கான நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கப்பல் துறை சமுர்த்தி வீதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நடராஜ் என்ற 43 வயதான நபர் கத்திக்குத்துக்கு இலக்கான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த தொடர்பில் ஜாக்சன் ஆண்டனியின் மனைவி வெளியிட்ட தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பார்த்தபோது தனது இதயத்திலிருந்த பல தீப்பிழம்புகள் அணைந்து விட்டதாகவும் புத்தரை கண்டது போல் நிம்மதியடைந்ததாகவும் மறைந்த மூத்த கலைஞர் ஜாக்சன் ஆண்டனியின் மனைவி குமாரி முனசிங்க தெரிவித்துள்ளார். தங்காலில் உள்ள கால்டன் இல்லத்தில் மஹிந்த ராஜபக்சவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.